ஓகே எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் டைரக்டரியில் வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி, வாட் இஸ் ஃபாரஸ்ட்னா என்ன, ட்ரீனா என்ன, டொமைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் டொமைன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி நேற்று நம்ம பார்த்தோம், லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தோம். வாட் இஸ் டொமைன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். டொமைன் இஸ் நத்திங் பட் கண்டெய்னிங் தட். இது ஒரு டொமைன் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டொமைன். இந்த டொமைனுக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கும். உதாரணத்துக்கு இது ஒரு டிசிஎஸ் கம்பெனினா tcs.com. யா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்கேன். ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு டொமைன் நேம். இல்லை மற்றவங்களுக்கு தெரியுதா கைஸ்? நெட் ஸ்லோவா இருக்கும் பாருங்க. ஓகே, ஸோ இதுக்கு பேர் டொமைன். ஓகே, இல்லை நீங்கள் வேற டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் தெரியுது, உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இருக்கு. ஸோ இதுக்கு பேர் டொமைன். இந்த டொமைனோட நேம் வந்து tcs.com அப்படிங்கிறது இந்த டொமைனோட நேமு. சரி, இந்த டொமைனில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா, the domain contains users, groups, group policy, like see இந்த டொமைனில் என்ன இருக்கும் அப்படின்னா, யூசர்ஸ் இருப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயி, நீங்கள் ஒரு டிசிஎஸில் ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா, இந்த டிசிஎஸ் எம்ப்ளாய்க்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா? நேற்று சொன்ன யூசர் அக்கௌண்ட், யூசர் இருப்பாங்க. அப்புறம் குரூப்ஸ் இருக்கும். குரூப்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆர் குரூப்பு, நீங்கள் ஒரு சேல்ஸ் குரூப்பு, ஒரு டெக்னிக்கல் குரூப், அந்த மாதிரி குரூப்ஸ் இருக்கும். தென் இதில் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், பிரிண்டர்ஸ் இருக்கும், தென் ஓயூ அப்படின்னு இருக்கும். ஓயூ அப்படின்னா ஆர்கனைசேஷன் யூனிட். ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படிங்கிறது என்னென்னா, குரூப் பாலிசியில் நம்ம அப்ளை பண்ணுவோம். குரூப் பாலிசி பற்றி நம்ம தனியாக கிளாஸ் எடுப்போம். அப்போ நான் இதை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஓயூ அப்படிங்கிறது நீங்கள் குரூப் பாலிசி மூலமாக ஒரு பாலிசி ஒரு 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 பாலிசி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஓயூ அப்படிங்கிறது மூலமாக தான் அப்ளை பண்ணுவீங்க. ஆர்கனைசேஷன் யூனிட் அப்படிங்கிறத குரூப்பில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதை மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டொமைன் அப்படிங்கிறது யூசர்ஸ் இருப்பாங்க, குரூப்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், லேப்டாப் இருக்கும், பிரிண்டர்ஸ், ஃபேக்ஸ் அண்ட் ஓயூ, இதெல்லாமே சேர்ந்தது டொமைன். அந்த டொமைனுக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கும். tcs.com அப்படிங்கிற டொமைன் நேம். இப்போ இந்த டொமைனுக்கு இதுதான், இந்த டொமைனில் இதுதான் டொமைன் கண்ட்ரோலர். இதில் தான் ஏடி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியலாம். நம்ம ப்ராக்டிக்கலாக ஒவ்வொன்றா காமிப்பேன். எப்படி யூசர் கிரியேட் பண்ணுறது, எப்படி குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி கம்ப்யூட்டர் ஆட் பண்ணுறது, எல்லாமே ஒவ்வொன்றா காமிக்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, டொமைன் அப்படிங்கிறது யூசர்ஸ், குரூப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஓயூ இருக்கும். அந்த டொமைனுக்கு ஒரு டொமைன் நேம் இருக்கும். tcs.com அப்படிங்கிற டொமைன் நேம் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டொமைன். அதுக்கடுத்து வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோலர். டொமைன் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அந்த மொத்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற டிவைசஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் தான் டொமைன் கண்ட்ரோலர். எந்த சர்வரில் வி ஆர் இன்ஸ்டாலிங் த ஃபியூச்சர் ஆஃப் ஏடிடிஎஸ், அது ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அது நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். இதுதான் அந்த ஏடிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ். இது ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸை நீங்கள் இந்த ஃபீச்சரை எதில் எனேபிள் பண்ணுறீங்களோ, ஹீ வில் ஆக்ட் அஸ் எ டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அந்த டொமைன் கண்ட்ரோலர் மூலமாக யூ கேன் கண்ட்ரோல் யுவர் ரிசோர்ஸ், யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் த ஆக்சஸ், ரெஸ்ட்ரிக்ட் த டேட்டா, அதெல்லாமே இந்த டொமைனில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டொமைன்லையோ டொமைன் கண்ட்ரோலில் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட் நான் அதுக்கு வரப்போகிற டாபிக் வந்து வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் ட்ரீ அப்படிங்கிறது நான் வரப்போகிறேன். நீங்கள் டொமைன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் ட்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, தென் கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் இந்த செஷனில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது. ஹலோ சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க கேக்குதுயா? இந்த டொமைன் வந்து நம்ம பே பண்ணி இந்த டொமைன் வந்து நம்ம பே பண்ணி வாங்குறதா இல்ல நம்ம லோக்கலா கிரியேட் பண்றதா? இந்த டொமைன் நீங்க பே பண்ணி வாங்க மாட்டீங்க. இது யாருனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம்.
நான் TCS.com ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. அது நீங்கள் வந்து பப்ளிக் இல்ல சார் டொமைன் நான் போகிறீங்க, எங்க இதுல இல்லை வந்து இல்லை நீங்கள் வெப்சைட் போகிறீங்கன்னா தான் பே பண்ணி எங்க வாங்குற மாதிரி இருக்கும், எங்க இதுல வெப்சைட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா சரிங்களா. நான் இப்போ இல்ல பேசுறது எங்க ஒரு இதுல ஆஃபீஸ்க்குள்ளே வந்து டாட் பேசிக்கிட்டு லோக்கல் இருக்கேன். இருக்கு. புரியல. இல்ல சார் எங்க இதுல எங்க இதுல வந்து கம்பெனி நேம் டாட் லோக்கல் இருக்கு. அது வந்து இல்லை நம்ம தான் அதுதான் கிரியேட் பண்ணிக்கிறதா சார் டாட் லோக்கல், டொமைன் நேம்? டாட் இன், டாட் கோட், டாட் இன் அந்த மாதிரி எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம். டாட்டுக்கு அடுத்து ஒரு நேம் வச்சுக்கலாம். டாட் காம் சும்மா நான் ஓகே ஓகே டிசிஎஸ் சார் டாட் ஓகே. இன் இல்லை டாட் லோக்கல்னு கூட வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஏன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு டிசிஎஸ் டாட் லோக்கல்னு ஓகே சார். வச்சுக்கிறேன். இந்த டொமைன் நேம் வந்து டிசிஎஸ் டாட் லோக்கல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ டிசிஎஸ்.com வந்து வேற ஒரு பப்ளிக் டொமைன், அதை விட்டுருங்க. டிசிஎஸ் டாட் லோக்கல்னு வச்சுக்கிறேன். ஏன் டிசிஎஸ் சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது ஓகே சார் ஓகே. டொமைனை பற்றி உங்களுக்கு நல்லா ஒரு ஒரு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். டொமைன் அப்படிங்கிறது என்டையர் என்டையர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு கம் டு த பார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்னா என்ன, தென் வாட் இஸ் ட்ரீனா என்ன, ஃபாரஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஃபாரஸ்ட்டுங்கிறாங்க ட்ரீன்றாங்க சம்மந்தம் இல்லாமல் வேடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சி ஆக்டிவ் டைரக்டரியில் there is a term forest, there is a term tree. Actually what is the meaning of forest? Forest அப்படிங்கிறது ஒரு நிறைய மரங்கள் சேர்ந்த காடை தான் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்குள்ள ஒரு அடர்ந்த வனம், மல்டிபிள் ட்ரீஸ் இருக்கிறத நம்ம ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். அதே போல் நம்ம பார்க்கக்கூடியது ஏடி ஃபாரஸ்ட், ஆக்டிவ் டைரக்டரி ஃபாரஸ்ட். இந்த ஆக்டிவ் டைரக்டரி ஃபாரஸ்ட்டில் ட்ரீஸ் இருக்குது. அப்போ வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் ட்ரீ அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட இங்கே ஒரு ட்ரீ இருக்குது, இங்கே ஒரு ட்ரீ, 2 ட்ரீ இருக்குது, இல்லை 3 ட்ரீ கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு டொமைன். ஓகே, இந்த டொமைன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா tcs.local. இதுதான் டொமைன் நேம். tcs.local அப்படிங்கிறது ஒரு டொமைன் நேம். ஸோ tcs.local அப்படிங்கிறது ஒரு டொமைன் நேம். இந்த டொமைனுக்கு கீழே சைல்டு டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு கீழே நம்ம எதை மேப் பண்ணலாம் அப்படின்னா சென்னை .tcs.local, தென் இது வந்து சென்னை .tcs.local. இது இது வந்து சென்னை .tcs.local. அதே போல் பெங்களூர் .tcs.local. இது பெங்களூர் ஆஃபீஸ், இது வந்து சென்னை ஆஃபீஸு, இது வந்து பெங்களூர் ஆஃபீஸு சரிங்களா. ஸோ இப்போ என்னோட மெயினான டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா tcs.local. என்னோட மெயினான டொமைன் வந்து tcs.local. இதில் சப்டொமைன் சைல்டு டொமைன் அப்படிங்கிறது சென்னை .tcs.local. அதாவது நீங்கள் சென்னை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது வந்து சென்னை .tcs.local வச்சுக்கலாம். பெங்களூர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது பெங்களூர் .tcs.local வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மும்பை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது மும்பை .tcs.local அந்த டொமைன் கீழே வருவீங்க. தென் வேறு எங்கே இருக்குது, நொய்டாவில் இருக்குன்னா நொய்டா .tcs.local. ஸோ இப்போ மெயின் டொமைன் நேம் அப்படிங்கிறது tcs.local. இது வந்து சப் டொமைன் ஆர் சைல்டு டொமைன்றோம். அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம ட்ரீன்னு சொல்கிறோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ட்ரீ அப்படின்னா ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் பிட்வீன் த டொமைன். இப்போ ஒரு ட்ரீக்கு கீழே இந்த சைல்டு டொமைன் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு
அந்த ட்ரீக்கு ஃபுல்லாகவே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். விச் மீன் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா டேட்டா ஷேர் பண்ணுறது. இதுக்கும் இந்த 2 டொமைனுக்கும் இடையில டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ தென் செகண்ட் இன்னொரு ட்ரீ இருக்குது. இந்த ட்ரீயோட நேம் வந்து என்னென்னா டாட்டா மோட்டார்ஸ் டாட் லோக்கல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் யாரோட கம்பெனி? ஒரு டாட்டா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவோட கம்பெனி தான். டிசிஎஸ் ஒரு டாட்டாவோட கம்பெனி தான். டாட்டா மோட்டார்ஸ் ஒரு டாட்டாவோட கம்பெனி தான். அப்போ இன்னொரு ட்ரீ இருக்குது, அது டாட்டா மோட்டார்ஸ்ன்னு இருக்குது. சேம் அதே ட்ரீ கீழே சப்டொமைன்ஸ் இருக்குது. அந்த டாட்டா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். சென்னையில் இருக்கும், பெங்களூரில் இருக்கும், மும்பையில் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். அப்போ சென்னை டாட் டாட்டா மோட்டார்ஸ் லோக்கல். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரியா? பெங்களூர் சென்னை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது எந்த இடமானாலும் இருக்கலாம். அப்போ இங்கே மெயினான டொமைன் நேம் என்ன அப்படின்னா டாட்டா மோட்டார்ஸ் டாட் லோக்கல் அப்படிங்கிறது மெயினான ஒரு டொமைன். இந்த டொமைனுக்கு கீழே சென்னை டாட் டாட்டா மோட்டார்ஸ், சென்னையோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த டொமைனில் வந்துடும். பெங்களூரோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக இந்த டொமைனில் வந்துடும். அப்போ இது ஒரு ட்ரீ, இது ரெண்டும் ஒரு ஃபாரஸ்ட் கீழே இருக்குது அப்படின்னா தெர் இஸ் அ அட்வான்டேஜ். இந்த 2 ட்ரீக்கும் இடையில we have a trust and relationship. See, TCS அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, பட் அந்த கம்பெனி பிலாங்ஸ் டு டாடா கம்பெனி. டாடா மோட்டார்ஸ் நம்ம வெஹிக்கிள்லாம் விற்கிறாங்க இல்லையா, டாடா பஞ்ச், டாடா ஹேரியர், இந்த மாதிரி வெஹிக்கிள் விற்கிறாங்களா, அப்போ அவங்களுக்கு ஒரு டொமைன் இருக்குது டாடா மோட்டார்ஸ் டாட் லோக்கல். பட் த போத் ஆர் பிலாங்ஸ் டு த கம்பெனி ஆஃப் டிசிஎஸ். சரி, டாடா கீழே தான் ரெண்டுமே வருது. அப்போ இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர், இது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். இவங்க 2 பேருக்கும் இடையில ஐ வாண்ட் டு ஷேர் சம் கம்யூனிகேஷன். இப்போ இந்த 2க்கும் இடையில ஐ கேன் ஏபிள் டு ஷேர் காமன் ஸ்கீமா, ரூல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், டைரக்டரி அண்ட் ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ். அதாவது 2 பேருமே ஒரே கம்பெனி கீழே வர்றாங்க. அப்படி ஒரே கம்பெனி கீழே வர்றப்ப 2 பேருக்குமே ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். அப்படி ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது 2மே ஒரே ஃபாரஸ்ட்டு கீழே இருந்தால் மட்டும்தான் ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண முடியும். அப்படி ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் நீங்கள் கிரியேட் பண்ணால் தான் வி கேன் ஏபிள் டு ஷேர் த ஆப்ஜெக்ட்ஸ், டைரக்டரி அண்ட் ரெப்ளிகேஷன் செட்டிங்ஸ். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு புது வேர்டாக தெரியலாம். ஆப்ஜெக்ட்ஸ், டைரக்டரி, ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற புது வேர்டாக தெரியலாம். நம்ம ஆக்டிவ் டைரக்டரி பற்றி படிக்க போக இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒவ்வொன்று பார்க்குறப்ப இதை பற்றி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் காமிக்கிறேன். when we are going to configure the ADDS, ஓகே, நம்ம வந்து ADDS பண்ணுறப்ப அந்த இடத்துல கேட்கும் ஒரு ஆப்ஷன், add a domain controller to on existing domain, add a new domain to on existing forest, add a new forest. இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு டொமைன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த கம்பெனியில் இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம வந்து ஆட் ஏ நியூ ஃபாரஸ்ட் போயிடலாம். அது வந்து நியூ ப்ராஜெக்ட்டு, அங்கே இதுக்கு முன்னாடி டொமைனே கிடையாது, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் போயிடலாம், ஆட் ஏ நியூ ஃபாரஸ்ட் போயிடலாம். அதாவது ஃப்ரெஷ் இன்ஸ்டலேஷன். சரிங்களா? ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, எனக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட்டில் புதுசாக ஒரு டொமைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆட் ஏ டொமைன் கண்ட்ரோல் டு ஒன் எக்ஸிஸ்டிங் டொமைன். 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் உங்களால் சொல்ல முடியுதுன்னா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆட் ஏ நியூ ஃபாரஸ்ட் அப்படின்னா புதுசாக அந்த ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் இன்ஸ்டலேஷன். ஆட் ஏ டொமைன் கண்ட்ரோலர் டு ஆன் எக்ஸிஸ்டிங் டொமைன் அப்படின்னா ஆல்ரெடி DCS.localனு ஒரு டொமைன் இருக்குது. இந்த டொமைன் கீழே சென்னை.dcs.com பெங்களூர் இருக்குது. அப்போ இது கீழே
mumbai.tch.com tch.local அப்படின்னு நான் கொண்டு வர்றேன் அப்படின்னா I will go for the first option. Add a domain controller to an existing domain. இதுதான் existing domain வந்து tch.local existing domain. Then add a new domain to an existing forest. இப்போ இந்த ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த ஃபாரஸ்ட்டில் tcs.local அப்படின்னு ஒரு டொமைன் இருக்குது, டாடா மோட்டார்ஸ் டாட் லோக்கல்னு ஒரு டொமைன் இருக்குது. இப்போ டாட்டாவில் இன்னொரு கம்பெனி எடுத்துக்கலாம், டாடா கன்சியூமர்ஸ். ஓகே, ஸோ டாட்டாவில் வேறு என்ன கம்பெனி இருக்குது, டாட்டா மெடிக்கல்னு எடுத்துக்கலாம், டாட்டா 1mg இருக்குது. ஓகே, டாட்டா 1mg ப்ராடக்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அப்போ நான் புதுசாக வந்து இன்னொரு கம்பெனி வந்து உள்ளே ஆட் ஆகுது. அந்த கம்பெனி பேர் வந்து டாட்டா 1mg, அது மெடிக்கல் சம்மந்தமான இருக்கிற கம்பெனி, அதுவும் டாட்டாவோட இதுதான், பட் அது மெடிக்கல் சம்மந்தமானது. அப்போ அதை நான் இங்கே புதுசாக ஒரு இதை ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னா டாட்டா மெடிக்கல் டாட் லோக்கல் அந்த மாதிரி கொண்டு வந்துடுவேன் டொமைன் நேமு. அது கீழே சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி நான் கொண்டு வருவேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூணுக்குமே நீங்கள் வந்து இதுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன்னா இதுக்கடுத்து நம்ம வந்து பண்ணுவோம். நம்ம ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த விண்டோஸ் சர்வரில் ஒரு ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுவோம், அதில் ஒரு ரூட் டொமைன் கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா, இந்த ரூட் டொமைன் அப்படிங்கிறது இதுதான் ரூட் டொமைன். இந்த tcs.local இருக்கு இல்லையா, இதுதான் ரூட் டொமைன். இங்கே வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் டாட் லோக்கல் இருக்கு இல்லையா, இதுதான் ரூட் டொமைன், அதாவது ப்ரைமரி டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமான டொமைன், முதல் இருக்கிற டொமைன் தான் ரூட் டொமைன் சொல்கிறோம், இந்த இருக்கு இல்லையா. ஸோ இது உங்களுக்கு எப்போ நான் சொல்கிற வேர்டு வந்து புரியும் அப்படின்னா, இந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு விண்டோஸ் சர்வரில் அது டொமைன் கண்ட்ரோலர் ஆகணும் அப்படின்னா we have to enable the active directory domain services, ADDS அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதை எனேபிள் பண்ணுறப்ப இதெல்லாம் கேட்கும், நீங்கள் இதெல்லாம் எனேபிள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆப்ஷன் கேட்கும். இதை நான் ப்ராக்டிக்கலாக இப்போ காமிக்கிறேன். இதுக்கு அடுத்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து விண்டோஸ் சர்வர் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியணும் வாட் இஸ் டொமைன் கண்ட்ரோலர், வாட் இஸ் ஃபாரஸ்ட், வாட் இஸ் டொமைன் அப்படிங்கிற புரிஞ்சால் தான் உங்களுக்கு இது வந்து அந்த கான்ஃபிகரேஷன் அந்த பண்ணுறப்போ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து புரியும். சரிங்களா, யா. ஸோ இதில் யாராவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் ஜம்பிங் டு தட் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அந்த விண்டோஸ் சர்வரில் நம்ம ஒரு நியூ ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு டொமைன் நம்ம போட்டு அதில் யூசர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி இந்த ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த செஷனில் இப்போ இதுக்கு அடுத்து இப்போ அதான் பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் சார், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆட் a domain control to existing domain. Add a domain controller to an existing domain. இப்போ இதில் எக்ஸிஸ்டிங் டொமைன் அப்படிங்கிற tcs.local அப்படிங்கிற எக்ஸிஸ்டிங் டொமைன். அப்போ இந்த tcs.local கீழே சென்னை இருக்குது, பெங்களூர் இருக்குது. இப்போ மும்பை ஆஃபீஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இல்லை புனே ஆஃபீஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா pune.tcs.local. ஓகே, அப்போ கல்கட்டா புதுசாக ஓப்பன், அப்போ கல்கட்டா.tcs.local, மதுரை.tcs.local. இந்த மாதிரி ஒரு ரூட் டொமைன் கீழே நம்ம சப் டொமைன் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறோம். ஆட் ஏ டொமைன் கண்ட்ரோல் டு ஒன் எக்ஸிஸ்டிங் டொமைன், அதுதான் இங்கே சொல்கிறோம். சரியா, செகண்ட் ஆப்ஷன் ஆட் ஏ நியூ டொமைன் ஆன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட். இது ஒரு ஃபாரஸ்ட்டு, இந்த ஃபாரஸ்ட்டில் புதுசாக நான் ஒன்று கொண்டு வர போகிறேன். இப்போ டாட்டா கன்சியூமர்ஸ், டாட்டா எலக்ட்ரிக்கல்ஸ், டாட்டா பவர், டாட்டா டெலிகம்யூனிகேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டொமைனை வந்து கொண்டு வரலாம். அதுதான் இங்கே நான் கொண்டு வரேன். ஸோ ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஐ வில் ஷோ யூ ப்ராக்டிக்கலாக. இப்போ இதுக்கு அடுத்த செஷனில் காமிக்கிறேன், ஒரு விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா.